ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோ கன்டென்ட்டுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டுமே. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் குடுக்கறது கிடையாது. ஜஸ்ட் என்னோட ட்ரேடிங் நாலேஜும், நான் மார்க்கெட்ல பார்க்கக்கூடிய விஷயங்களையும் உங்ககிட்ட ஷேர் அப்படிங்கிறது பண்றேன். ஸோ மார்க்கெட்ல நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸின் படி டெசிஷன் அப்படிங்கிறது எடுங்க. நம்மளோட சேனல்ல ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை எப்படி மேத்தமேட்டிக்கல் ரீதியா ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ட்ரேடர்ஸ் ஆகிய நீங்க இன்டெப்த்தான நாலேஜ் அப்படிங்கிறது கத்துக்கலாம். ஸோ ஒரு ட்ரேடரா நீங்க நம்மளோட சேனல்ல இருந்து நாலேஜ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ எண்டிங்ல இந்த வீடியோல நீங்க எந்த மாரி லேர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவ லைக் அப்படிங்கிறது பண்ணிட்டு, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த ஒரு வீடியோல எஸ்பெஷலி ட்ரேடர் என்ன லேர்ன் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் எல்லாத்துக்குமே வந்து ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹையும் லோவையும் மார்க் பண்றது. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணுச்சா, மோர் ப்ரோபபிலி இவங்க அப் சைடு போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட லோ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, மோர் ப்ரோபபிலி டவுன் சைடு போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அப்படின்னு ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு இது ஒரு இந்தியன் மார்க்கெட்ல பொதுவா ஒரு பிகினர் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜிய நம்ம மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா, ரொம்பவுமே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ அப்படி நம்ம மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதான் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோடைய ஹை அண்ட் லோ. மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணும்போது, இவங்க இந்த ஹைய பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒண்ணு மார்க்கெட் இந்த ஹைக்கு மேல இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த ஹைக்கு கீழ வரலாம். இந்த 2 தான் நடக்கறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாரி மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோவுக்கு கீழ போயிட்டாங்க அப்படின்னா, ஒண்ணு ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோவுக்கு கீழ இருக்கலாம். இல்லன்னா ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோவுக்கு மேல மார்க்கெட் அப்படிங்கிறது வரலாம். இந்த 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா, சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஒண்ணு கீழ போலாம், இல்லன்னா மேல போலாம். ஒண்ணு கீழ போலாம், இல்லன்னா மேல போலாம். இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு எதுக்குடா நீ வந்து சேனல் வச்சு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். இந்த இடத்துல இவங்க ஒண்ணு மேல போலாம், இல்லன்னா கீழ வர்றதுக்குண்டான ப்ரோபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்கா அப்படின்னு நம்மளோட கான்செப்ட்ல நீங்க அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது மட்டும் தான் தெரியும். ஒண்ணு மார்க்கெட் மேல போலாம், இல்ல ஒண்ணு மார்க்கெட் கீழ வரலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா, அந்த மார்க்கெட் கீழ வரணும் அப்படின்னா, எப்படி இருந்தா மார்க்கெட் கீழ வரும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்மளோட சேனல பார்க்குறவங்களுக்கும், ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட மேத்தமேட்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களுக்கும் மட்டும் தான் தெரிய வரும். ஓகே. இப்போ அந்த லெவல் என்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல லேர்ன் அப்படிங்கிறது பண்ணிக்க போறீங்க. ரொம்பவுமே சிம்பிள். நம்ம நெறைய விஷயங்கள பேச போறது கிடையாது. ஜஸ்ட் 950 கேண்டிலோடைய ஹை அண்ட் லோ, 915 கேண்டிலோடைய ஹை பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா, அது ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆவாங்களா? இல்ல சஸ்டெயின் ஆக மாட்டாங்களா? அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதே மாரி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோவுக்கு கீழ மார்க்கெட் போனாங்க அப்படின்னா, அந்த லோவுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆவாங்களா? இல்ல லோவுக்கு கீழ சஸ்டெயின் ஆக மாட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு விஷயத்த மேத்தமேட்டிக்கல் ரீதியா நம்ம பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு வீடியோ எண்டிங்ல நீங்க எந்த மாரி லேர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு உங்களுடைய லேர்னிங் ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நான் ஓனா ரிசர்ச் பண்ணி உங்ககிட்ட நான் ஷேர் அப்படிங்கிறது பண்றேன். இது வந்து என்னோட ஓன் கான்செப்ட் தான். ஸோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து எக்ஸ்பீரி டே டிசம்பர் 30ஆம் தேதி நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ அப்படிங்கிறத நான் மார்க் பண்றேன். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ அப்படிங்கிறத நான் மார்க் பண்றேன். ஸோ இதில நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, லாஜிக்கா மட்டும் தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஹைய பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்களா? இல்ல லோவ பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவ தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோவ தான் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம இங்க இருந்து ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட மேத்தமேட்டிக்கலா நம்ம கொண்டு போகணும். ஸோ அது அப்படி எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். 25,956 அப்படிங்கிற ஒரு இடத்துல ஓப்பன் ஆயிருக்காங்க. 25,956. ஸோ இந்த மாரி ஓப்பன் ஆகும்போது, இங்க இருந்து நம்ம 100 பிளஸ் பாயிண்ட்ஸ்ல ரவுண்ட் நம்பர் ஐடிஎம்ல ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறது எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது 25,800 கால் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் நமக்கு வரும். ஸோ இப்போ இந்த 25,800 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளான விஷயம் தாங்க. ஃபர்ஸ்ட் கேண்டிலோட
லோவுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவோட வேல்யூவை நம்ம எடுக்கிறோம். அந்த லோவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 25,893 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ அப்போ 25,893 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை 25,800 கூட நம்ம மைனஸ் பண்ணுறோம். எதற்காக 25,800 மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைக்கை தான் நம்மளோட ரூல் படி நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது 93 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வரும். ஸோ 25,800 கால் ஆப்ஷன் பிரீமியம் எனக்கு 93 பிலோ சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா மட்டும்தான் எனக்கு ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவுக்கு கீழே சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆகும். ஸோ நான் அந்த எக்ஸ்பீரி டே அன்னைக்கு 25,800 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படின்னு நான் எடுக்கிறேன். ஸோ 25,800 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 30ஆம் தேதி. ஸோ 93 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ அந்த 93 அப்படிங்கிற ஒரு லெவலை நம்ம இங்கே ட்ரா அப்படிங்கிறது பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, மார்க்கெட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு 25,800 கால் ஆப்ஷன் ப்ரீமியமில் இந்த 93 அப்படிங்கிற ஒரு லெவலை நமக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஷூட் அப் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இந்த லெவல் நம்ம எப்படி கொண்டு வந்தோம்? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் மார்க்கெட்டோட ஓப்பன் நமக்கு வேணும். ஓப்பனிங்கை வச்சு ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணுறோம். அப்படி ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணக்கப்புறம் மார்க்கெட் அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ என்ன அப்படின்னு எடுக்கிறோம். அந்த லோ கூட நம்ம எடுத்துகிட்டு வச்சிருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கை நம்ம மைனஸ் அப்படிங்கிறது பண்ணுறோம். இப்போது அடுத்து வந்து பாருங்க, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து லோ பிரேக் அவுட் ஆயிருக்கு. அண்ட் தென் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை அப்படிங்கிறது நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ இவங்க இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆவாங்களா, இல்லை மோர் ப்ராபபிலி இதுக்கு கீழே வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அனலைசிஸ் பண்ணணும். ஸோ ஓப்பனை வச்சு 25,956 அப்படிங்கிறத ஓப்பன். ஸோ அப்போ இதுக்கு 100+ ரவுண்ட் நம்பர் ஸ்ட்ரைக்கில் நம்ம எடுக்கும்போது 26,100 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ 26,100 கூட நம்ம இந்த ஒரு வேல்யூவை மைனஸ் அப்படிங்கிறது பண்ணணும் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை. ஸோ 26,000. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் எல்லாத்துக்குமே புரியணும். ஒரு பிகினருக்கும் புரியணும், ஒரு அட்வான்ஸ் ட்ரேடரும் நம்மளோட சேனலை பார்த்து நல்லா லேர்னிங் பண்ணிக்கணும். ஒரு பிகினருக்கும் புரியணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் தான் உங்களுக்கு புரியற மாதிரி ரொம்ப சிம்பிளாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ 26,100 மைனஸ் 25,956 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ இது என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட்டர் எடுத்து போட்டுக்கலாம். 26,100 மைனஸ் 25,956 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. 144 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. அந்த 144 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம 26,100 புட்டில் ட்ரா அப்படிங்கிறது பண்ணிக்கணும். ஸோ 144 அப்படிங்கிற ஒரு லெவல். 144 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ இந்த இடத்துல பாருங்க, அந்த 144 அப்படிங்கிற ஒரு லெவலை மார்க்கெட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும், ஸோ அங்கிருந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ பாயிண்ட் ஷூட் அப் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்க. இந்த இடத்துல இவங்க 144க்கு கீழே இருக்கிற வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து 9.25 கேண்டிலோட ஹைக்கு மேலே இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி ஒன்ஸ் 10:35க்கு இவங்க 144 அப்படிங்கிற ஒரு வேல்யூக்கு மேலே போயிட்டாங்க. அப்போ 10:35க்கு 10:35க்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்பாட் ஷாட் அப்படிங்கிறவங்க இந்த ஹைக்கு மேலே நிற்க மாட்டாங்க. இந்த ஹைக்கு கீழே தான் நிற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தென்படுது. ஸோ ஸ்பாட் வந்து இந்த ஹைக்கு கீழே இருக்காங்க. பட் இவங்க உண்மையாலுமே இந்த ஹைக்கு கீழே தான் இருப்பாங்களா அப்படின்னு செக் பண்ணுறது என்ன? இந்த புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து 144 அபோவ் நமக்கு சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேண்டோட ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகாது அப்படிங்கிறது நம்மளோட லாஜிக். ஸோ இதில் வந்து நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸும் கிடையாது. கசகசன்னு ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு உண்டான சான்சஸும் கிடையாது. ஸோ இதை நம்ம கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணி படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நீங்கள் மார்க்கெட்டை அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. ஸோ மறுபடியும் இன்னொரு நாள் நான் வந்து காட்டுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் அண்ட் தென் அந்த கேண்டிலோட ஹை பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கணும். அண்ட் தென் லோ பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிவர்ஸ் அப்படிங்கிறதா இருக்கணும். அந்த மாதிரி டைமில் தான் இந்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு அக்யூரேட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒர்க் அப்படிங்கிறது ஆகும். ஸோ இது அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத விட, ஸோ
இந்த ஒரு கான்செப்ட்டை நீங்கள் பேக் டெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்கள். ஸோ இந்த அன்றைக்கும் வந்து பாருங்கள், மண்டே. ஸோ நியர் டு எக்ஸ்பீரி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைம் வேல்யூ அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ அதனால நமக்கு இந்த ஒரு செட்டப் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது மோர் ப்ரொபப்ளி நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நியர் டு எக்ஸ்பீரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட்டோட ஓப்பனிங் வந்து என்ன அப்படின்னா 26,342. ஃபஸ்ட்டு கேண்டலோட லோ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 26,306 அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு லோவை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்களா இல்லை ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு லோவை தான் வந்து ஃபஸ்ட்டு கேண்டலோட லோவை தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அப்போது இதுக்கு கீழே வந்து இவங்க சஸ்டெயின் ஆவாங்களா இல்லை இவங்க வந்து இதுக்கு மேலே போவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டின் மார்க். ஸோ அப்போ இதை வந்து மேத்தமெட்டிக்கலாக தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் மோர் ப்ரோபேபிளி. ஸோ 26,346 ஓப்பன் அப்படிங்கிறனால 46 ஓப்பன் அப்படிங்கிறனால நம்ம வந்து 26,200 கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கால் ஆப்ஷன் ப்ரீமியமில் 26,306 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேண்டலோட லோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். 306 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேண்டலோட லோ. அப்போது இதோட ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 106 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வரும். அந்த 106 அப்படிங்கிற ஒரு லெவலை நம்ம மண்டே ஜனவரி 5ஆம் தேதி 26,200 அப்படிங்கிற ஒரு சார்ட்டில் நம்ம ட்ரா அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ மண்டே அப்படிங்கும்போது ஜனவரி 6ஆம் தேதி எக்ஸ்பைரி. ஸோ என்ன லெவல் 26,200 கால் அப்படிங்கிற ஒரு இடத்துல 106 அப்படிங்கிற ஒரு லெவல், 106 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ நான் வந்து ஒரு 4-5 சார்ட்டை உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு மேலே நீங்களே வந்து ஓனாக பேக் டெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணுங்கள். ஸோ 106 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ கரெக்டாக வந்து பாருங்கள் மார்க்கெட் எங்கேருந்து நமக்கு வந்து இதாகிருக்காங்க அப்படிங்கிறது இந்த 106 அப்படிங்கிறதுல. ஸோ அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயம் இருக்கனால தான் மார்க்கெட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நமக்கு ஷூட் அப் அப்படிங்கிறது ஆகிறாங்க. ஸோ அப்போ மார்க்கெட்டில் எந்த மாதிரி விஷயத்தை நம்மளோட சேனலில் இருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து கண்ட லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுறது கிடையாது. லாஜிக்காக உங்கள் கண்ணு முன்னாடி இதுதான் லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்ஸை நம்ம இப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படி இப்போ ஓப்பனிங் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேனலோட ஹை அண்ட் லோ வச்சு ஒரு மெத்தடை நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய மெத்தட் எல்லாமே வச்சு நீங்கள் ஒன்று சேர்த்து ஒரு மெத்தட் அப்படிங்கிறது உங்களுக்காக நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். மார்க்கெட் என்றைக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தங்களோட மெத்தட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்படிங்கிறது ஆகாது. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது பல வகையான மெத்தடில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதில் உங்களுக்கு உண்டான மெத்தட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் ஓனாக மார்க்கெட்டை பேக் டெஸ்ட் அடித்து கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ அந்த நீங்கள் பேக் டெஸ்ட் அடிக்கும் போது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நாலேஜை தான் நம்மளோட சேனல்லேருந்து நீங்கள் கேதர் அப்படிங்கிறது பண்ணிக்கிறீங்க. அண்ட் தென் நம்மளோட பெய்டு வீடியோஸ்லையும் இந்த மாதிரி கண்டென்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் அப்படிங்கிறது பண்ணிக்க போகிறீங்க. இந்த ஒரு கண்டென்ட் வந்து நம்மளோட பெய்டு வீடியோஸில் இருக்காது. நம்மளோட பெய்டு வீடியோஸ் வந்து டோட்டலாக 2 வீடியோ தான், 2 மணி நேரம் தான் இருக்கும். ஸோ அந்த 2 வீடியோலையும் ஆப்ஷன் ப்ரீமியத்தை மேத்தமேட்டிக்கலாக நம்ம ஓவராலாக எப்படி நம்ம ஸ்டடி பண்ணலாம், ஸோ நீங்கள் மார்க்கெட்டை எந்தெந்த மாதிரிலாம் மார்க்கெட்டை மேத்தமெட்டிக்கல் ரீதியாக பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்டெப்த்தான நாலேஜ் நம்மளோட ரெக்கார்டிங் வீடியோஸில் இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்டிங் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ரெக்கார்டிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து வாட்ஸ்அப் அப்படிங்கிறது பண்ணுங்கள். பாருங்கள் மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து போயிருக்காங்க. அப்போ இந்த ஹைக்கு மேலே இருப்பாங்களா இல்லை இந்த ஹைக்கு மேலே இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணலாம்? புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தை செக் பண்ணலாம். அப்போது 26,342 ஓப்பன் அப்படிங்கிறனால 26,500 புட்டு. அப்போ 26,500 புட்டில் என்ன வேல்யூ நம்ம போடணும் அப்படிங்கிறத கால்குலேட்டர் எடுத்து செக் பண்ணிக்கலாம். 26,500 புட்டு மைனஸ் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை 26,358 அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ 26,358 அப்படிங்கிற ஒரு இடம் விச் இஸ் 142 அப்படிங்கிற ஒரு இடம் வருது. ஸோ அந்த வேல்யூவை 26,500 புட்டில் நம்ம ட்ரா அப்படிங்கிறது பண்ணிக்கணும். 142 அப்படிங்கிறத 5ஆம் தேதி. திஸ் இஸ் 5.
ஸோ 142 அப்படிங்கிற ஒரு இடத்த நம்ம ட்ரா அப்படிங்கிறது பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட் அங்கே வரும்போது தான் நம்ம பார்க்கணும். அந்த லெவலுக்கு வராங்க. ரியாக்ஷன் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து பாருங்க. ஸோ புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து எவ்ரிடே நமக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ எவ்ரிடே மார்க்கெட் வந்து எவ்வளோ பாயிண்ட் கன்சிஸ்டன்சியாக கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஓவராலாக பேக் டெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளாக நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோட லோவுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா கீழே இருப்பாங்களா, இல்லை மேலே போகிறக்கு உண்டான சான்சஸ் இருக்கா, இல்லை கீழே நிற்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத மேத்தமேட்டிக்கலாக நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா அந்த 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹைக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கா, இல்லை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இல்லையா அப்படிங்கிறத நம்ம மேத்தமேட்டிக்கல் ரீதியாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளாக நம்மளோட சேனலில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஒரு ட்ரேடர்னால மட்டும்தான் ஒரு ட்ரேடருக்கு எப்படி சொன்னால் சிம்பிளாக புரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். ஸோ நான் ஒரு ட்ரேடராக இருக்கனால தான் இன்னொரு ட்ரேடருக்கு எப்படி இந்த விஷயத்தை சிம்பிளாக சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி சிம்பிளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோ சிம்பிள் அண்ட் ரொம்ப எஃபெக்டிவாக லாஜிக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்கள். ஸோ நிறையா பேர் இண்டிகேட்டர், மூவிங் ஆவரேஜ், சிபிஆர் அண்ட் தென் ப்ரைஸ் ஆக்ஷன், ஆக்டிவ் கான்ட்ராக்ட், இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி, ஓஐ, ஓப்பன் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட், அதுனா ஆப்ஷன் செயின், ஃபியூச்சர் சார்ட்டு நிறையா பார்க்குறாங்க. நம்ம கம்மியாக பாருங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயத்தை லாஜிக்காக எடுங்க. உங்களோட ஓன் அனாலிசிஸில் மார்க்கெட்டில் டெசிஷன் அப்படிங்கிறது எடுங்க. இப்போ சேம் 6ஆம் தேதி வந்து பாருங்கள் எக்ஸ்பீரி டே. ஸோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேனோட ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்களா, இல்லை லோ பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்களா? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேனோட ஹையை தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ மார்க்கெட்டோட ஓப்பன் என்ன 26,199. ஸோ அப்போ 100+ ரவுண்ட் நம்பரில் பார்க்கும்போது 26,300 புட். அப்போ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேனலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணணும். 26,300 மைனஸ் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேனலோட ஹை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 26,239. 26,239 அப்படிங்கிற ஒரு லெவல், விச் இஸ் 61 அப்படிங்கிற ஒரு லெவல். அப்போ அந்த 61 அப்படிங்கிற ஒரு லெவலை நான் 26,300 புட்டில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். எக்ஸ்பீரி டே அன்னைக்கு 26,300 புட்டில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ 62 அப்படிங்கிற ஒரு லெவல், 61 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ மார்க்கெட் பாருங்கள் எக்ஸாக்டாக ஸோ எல்லா நாளுமே ஷோ பண்ணுற மாதிரி இன்றைக்கும் பிளாஸ்ட்டு தான். புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் 5ஆம் தேதியும் சேம் அதே கான்செப்ட் வந்து மார்க்கெட்டில் நடந்திருக்கு. 6ஆம் தேதியும் அதே கான்செப்ட் தான் நடந்திருக்கு. 2ஆம் தேதி நடக்கலை. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒன் சைடு. புரியுதுங்களா? ஸோ அப்போ மார்க்கெட்டில் அதுக்கு முன்னாடியே வந்து பாருங்கள். இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோட லோவுக்கு கீழே போயிருக்காங்க. அப்போ மார்க்கெட்டோட ஓப்பன் என்ன 26,160. ஸோ 26,000 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் நம்ம எடுத்துக்கலாம். இவங்களோட லோ வந்து 104. அப்போ எக்ஸ்பீரி டேவை மாற்றுறோம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் புதன்கிழமை. ஸோ புதன்கிழமை இந்த ஒரு கான்செப்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ ஏன்னா ப்ரீமியம் வந்து நமக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் கொஞ்சம் நியர் டு எக்ஸ்பீரி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அப்போ 26,000 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து 7ஆம் தேதி 7ஆம் தேதி 26,000 காலில் 104 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. 104 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ அப்போ 26,000 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் பாருங்கள் 7ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த 104க்கு மேலேயே தான் இருக்காங்க. அதனால தான் நம்ம நியர் டு எக்ஸ்பீரி டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு மெத்தடை நீங்கள் வச்சு ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு கான்செப்ட் வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ஆகும். ஸோ இதெல்லாம் புதன்கிழமை, அதை விட்டுருங்க.
ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு எப்பப்பலாம் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ரிவர்சல் ஆன இடத்துல ஃபர்ஸ்ட்டு கேண்டிலுடைய ஓப்பன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓப்பன் வந்து 25,677 அப்படிங்கிற ஒரு இடம். 25,677 அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ நம்ம ரவுண்ட் நம்பர் 100 ப்ளஸ் ஸ்ட்ரைக்கில் 25,500 கால் எடுத்துக்கிறேன். ஸோ 500 கால் எடுத்தாச்சு. அதில் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு கேண்டிலோடைய லோ 25,610. அப்போ 500 காலில் என்ன வரும், 110 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ 13ஆம் தேதி எக்ஸ்பைரி 25,500 காலு 110 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ இந்த இடத்துல 110 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம ட்ரா அப்படிங்கிறது பண்ணுறோம். 110. ஸோ ஒன்ஸ் 110 மார்க்கெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே வந்து பாருங்கள். ஸோ இந்த அன்னைக்கு தான் ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 110லேருந்து ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆயிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்த நாளும் வந்து பார்த்துருக்கோங்க மார்க்கெட் வந்து ஒன் சைடு. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த அன்னைக்கு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹைக்கு மேலே ட்ரேட் ஆயிருக்காங்க. ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் மார்க்கெட் வந்து கீழே இருந்திருக்காங்க. ஸோ அப்போது இந்த அன்னையோட ஓப்பன் என்ன, 25,653. அப்போ நீங்கள் என்ன புட் ஆப்ஷன் ப்ரீமியமில் ஸ்ட்ரைக் எடுக்கலாம், 25,800 புட்டு. அப்போ 800 புட்டில் என்ன வேல்யூ வரும்? ஸோ அந்த 800 புட்டில் வேல்யூ போகிறதுக்கு முன்னாடி இது வந்து வெனஸ்டே. ஸோ வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இந்த அன்னைக்கு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே வந்து நமக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுறாங்க, 25,718 அப்படிங்கிற ஒரு இடத்துல ஓப்பன் ஆகுறாங்க. ஸோ அப்போ ரவுண்ட் நம்பர் 100 ப்ளஸில் புட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா 25,900. ஸோ 900 புட்டில் நம்ம என்ன வேல்யூ போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை வேல்யூவை நம்ம போடணும். ஏன்னா ஹைக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்படிங்கிறது ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,743. ஸோ 25,900 மைனஸ் 25,743 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 157 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ அப்போ அந்த 157 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம ட்ரா அப்படிங்கிறது பண்ணணும். இதில் 25,900 புட் ஆப்ஷன் ப்ரீமியமில் 157 அப்படிங்கிற ஒரு லெவலை நம்ம ட்ரா பண்ணணும். டேட் என்ன, ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி. ஸோ 157 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ 157 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ மறுபடியும் பாருங்கள், அந்த லெவலை மார்க்கெட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் தான். ஸோ அடுத்து ஸோ இந்த அன்னைக்கு வந்து பாருங்கள், இந்த அன்னைக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஓப்பனிங் வந்து 653, லோ வந்து 528. அப்போ 500 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு 28 ரூபாய்க்கு கீழே போகணும். மண்டே 500 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 28 ரூபாய்க்கு கீழே இருப்பாங்களான்னு கேட்டால் சத்தியமாக இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து இவங்க ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவுக்கு மேலே தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு எந்த சைடு பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோவை தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டோட ஓப்பன் வந்து 25,145. ஸோ நம்ம 25,000 காலில் 130 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். 25,000 காலில் 130 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ 25,000 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் எக்ஸ்பீரி வந்து 21. ஸோ இது வந்து புதன்கிழமை. ஸோ அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இருந்தாலும் உங்களுக்காக ஒரு செக் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ இவங்க பாருங்கள், நமக்கு அந்த 130 பிலோ அப்படிங்கிறது வரவே இல்லை. ஸோ அப்போ இவங்க 130 பிலோ வந்திருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு கேண்டலோட 5 மினிட்ஸ் கேண்டலோட லோவுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆகவே முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஸோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு எந்த சைடு பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹையை. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் வந்து பார்த்தீங்கன்னா 25,352. ஸோ நம்ம வந்து புட் ஆப்ஷன் ப்ரீமியமில் 25,500 மைனஸ் 25,352
352 அப்படிங்கிற ஒரு வேல்யூ போட்டோம்னா 148 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. 22ஆம் தேதி எக்ஸ்பீரி 25,500 புட். 25,500 புட். ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22. ஸோ 25,500 புட்டில் என்ன வேல்யூ நம்ம போட்டோம்? ஸோ 148. 148. ஸோ இவங்க 25,500 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த 148க்கு மேலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அப்போ 25,500 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் 148க்கு மேலேயே தான் இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகாது அப்படிங்கிறது அர்த்தம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா இவங்க 148 ரூபாய்க்கு கீழே நமக்கு வரணும். ஓகே, அண்டு தென் இப்போ வேறு எந்த நாள்? ஸோ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓப்பன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 25,085. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோடைய லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,006 அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ மார்க்கெட் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எதை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோட லோவை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ 25,085 ஓப்பன் அப்படிங்கிறனால நான் 25,900 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படின்னு நான் எடுக்கிறேன். சாரி, 24,900 கால் அப்படிங்கிறது எடுக்கிறேன். இதில் 106 அப்படிங்கிற ஒரு லெவலை நான் போடுறேன். சாரி, 106 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ இவங்க 106க்கு கீழே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓவராலாக நமக்கு இன்றைக்கி வரவே இல்லை. ஸோ அப்போ 106க்கு கீழே 900 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வரலை அப்படின்னா ஸ்பாட் ஷார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோடைய லோவுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறது கஷ்டம். அதே மாதிரி இவங்க மேலே போயிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஹைக்கு மேலே இருக்காங்க. அப்போ ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 25,074 சாரி 25,126 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை. இப்போ 25,200 புட்டில் மைனஸ் 25,126. ஸோ விச் இஸ் 74 அப்படிங்கிற ஒரு லெவல். அப்போது இதில் 25,200 புட் ஆப்ஷன் ப்ரீமியமில் 74 அப்படிங்கிற ஒரு லெவலை நான் ட்ரா பண்ணணும். ஸோ 74 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து நமக்கு பின் பாயிண்ட்டாக அந்த 74 அப்படிங்கிற ஒரு லெவலை தொட்டு தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் அப்படிங்கிறதாகி மறுபடியும் பிளாஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த 74க்கு கீழே வந்தாங்க மார்க்கெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோடைய ஹைக்கு மேலே தான் சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆகணும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டும் க்ளோஸ் அப்படிங்கிறது ஆகிருக்காங்க. அப்போ மார்க்கெட்டில் மேத்தமேட்டிக்கலாக நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத ட்ரேடர்ஸ் ஆகிய நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம நினச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணி ஸோ இங்கே பாருங்கள் இந்த லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் அப்படின்ட்டு இந்த லெவலையும் நம்ம வந்து மணி அப்படிங்கிறத ஆக்கியிருக்கலாம். பட் நம்ம வந்து ஒரு மணி மைண்டடு கிடையாது. நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சும்மா பார்த்துட்டு 1000ல் ஒரு சேனல் அப்படிங்கிறது ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது. நம்மளோட சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத உள்வாங்கணும். அப்படி உள்வாங்கிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் லேர்ன் அப்படிங்கிறது பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டை நீங்கள் ஓவராலாக மேத்தமேட்டிக்கலாக ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் 2 சார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஹையோ லோவோ நமக்கு வந்து பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையை வந்து ஸ்பாட் ஷார்ட் வந்து நமக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். அப்போ மார்க்கெட்டோட ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 26,183. ஸோ 100+ புட் ஆப்ஷன் ப்ரீமியம் எடுக்கும்போது 26,300 புட்டு. ஸோ இது புதன்கிழமையாக இருக்குது, அதனால் ஸ்கிப் பண்ணிடுங்க. இங்கே வாங்க, இது எக்ஸ்பீரி டே. இது வந்து எக்ஸ்பீரி டே. ஸோ எக்ஸ்பீரி டே அன்னைக்கு மார்க்கெட் ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ணது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோவை. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுறாங்க? 26,206. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோ என்ன? 25,074.
6145. அப்ப 206ல ஓப்பன் ஆனனால 26100 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன். அப்ப 26100 அப்படிங்கிறவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, 45 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு ஒரு லெவல். ஸோ 30ஆம் தேதி எக்ஸ்பீரியா சாரி 23ஆம் தேதி எக்ஸ்பீரி 26100 கால். ஸோ 26100 கால். ஸோ 45 அப்படிங்கிறது லெவல். ஸோ 45. ஓகே. இப்போ இந்த இடத்துல பாருங்க 26100 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு 45 எபோவே தான் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட லோவுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுமா, லோவுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணக்கூடிய லெவலில் வந்து மார்க்கெட் வந்து டச் ஆகாமல் ரிவர்ஸ் ஆகிறாங்க. அதை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான். இப்போ லோவுக்கு மேலே மார்க்கெட் என்ன இருக்குது? ஸோ க்ளோசிங் அப்படிங்கிறது இருக்குது. கரெக்டுங்களா? லோவுக்கு மேலே என்ன இருக்குது? க்ளோசிங் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த க்ளோசிங் என்ன அப்படின்னு பாருங்கள். க்ளோசிங் வந்து 26165. அப்போ 26100 கால் என்ன வேல்யூ வரும்? 65 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ அப்போ அந்த 65 அப்படிங்கிற ஒரு லெவலையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ட்ரா அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த 65 தாண்டினாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். ஸோ சொல்கிற மாதிரி தான் பிளாஸ்ட். ஸோ இதே மாதிரி வேற ஒரு சார்ட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வேற ஒரு சார்ட்டை காட்டுறதுக்கு பதிலாக இந்த சார்ட்டையும் உங்களுக்கு காட்டுறேன். இவங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹையை நமக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. 206 அப்படிங்கிறனால நமக்கு 26400 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வரும். 400 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் மைனஸ் 206. ஸோ 400 மைனஸ் 206 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 194. இப்போ 26400 புட்டு 194. ஸோ 194 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ இந்த லெவல்லேருந்து பாருங்கள் மார்க்கெட் வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளாஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த லெவலை தானா பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. இந்த லெவலில் நீங்கள் ஓனாக அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட டெசிஷன் அப்படிங்கிறது எடுங்க. நம்மளோட வீடியோவில் ஸ்ட்ரிக்ட்லி நோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன். நான் முழுக்க என்னோடய சேனலில் போடக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல லேர்னிங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் போடுறோம். ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ இந்த இடத்துலையும் பார்க்கலாம். இப்போ இது வந்து வியாழக்கிழமை தான். ஸோ மார்க்கெட்டோட ஓப்பனிங் வந்து 25768. ஸோ 22600 கால். ஸோ 600 காலில் என்ன வேல்யூ வரும்? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோட லோவை தான் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த லோ என்ன அப்படின்னா 762. ஸோ 600 கால் ஆப்ஷன் ப்ரீமியமில் 162 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். 600 கால் ஆப்ஷன் ப்ரீமியமில் 25600. ஸோ 25600 காலில் 18ஆம் தேதி. ஸோ 25600 கால் ஆப்ஷனில் 162 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ 25600 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் பாருங்கள் நமக்கு 162க்கு மேலேயே தான் இருக்காங்க. ஸோ அப்போ இது நமக்கு வந்து நியர் டு எக்ஸ்பீரி அப்படிங்கிறது இல்லை. ஸோ அப்போ இந்த 162க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னாலும் அதோட லாஜிக் என்ன? மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே நிற்காது. ஸோ அப்போ இதுக்கு மேலே தான் போகுது அப்படிங்கிறத லாஜிக். அதே மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹைக்கு மேலே போயிருக்காங்க. இப்போ ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆவாங்களா இல்லை ஹைக்கு கீழே வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட்டோட ஓப்பனிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா 25768. ஸோ 900 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதோட ஹை வந்து 827. ஸோ 900 மைனஸ் 827 என்ன வேல்யூ வரும்? 73. ஸோ 25900 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் 73 அபோவ் இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹைக்கு மேலே சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆகாது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க? நமக்கு 73க்கு மேலே தான் இருக்காங்க. ஸோ இவங்க 73க்கு மேலே தான் 18ஆம் தேதி இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹைக்கு மேலே சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆகாது. ஸோ இதுவே வந்து நீங்கள் இன்னொரு ஸ்ட்ரைக்கு நீங்கள் தள்ளி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோர் ப்ரொபாப்லி உங்களுக்கான அனாலிசிஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். அதில் 73 அப்படின்னா இதில் 173.
ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த ஹையோட லெவலோ இல்லை க்ளோஸோட லெவலோ அதை வச்சும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ 18ஆம் தேதி பாருங்கள், 26,000 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறவங்க 173க்கு கீழே வந்திருக்காங்க. இவங்க 173க்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட்னால ஃபஸ்ட்டு கேனோட ஹைக்கு மேலே சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆக முடியாது அப்படிங்கிறத லாஜிக். இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு வேறு சார்ட் காட்டுறேன். ஸோ இது வந்து புதன்கிழமை, ஸோ அறவே நீக்கிடலாம். இது மண்டே. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேனலோட ஹை வந்து 959. ஸோ 25,800 கால் வரும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேனலோட லோ வந்து 949. ஸோ 800 காலில் 149 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ 800 காலில் 149 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ இந்த ஒரு சார்ட் தான் நம்ம காட்டுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஓனாக பேக் டெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணி பாருங்கள். ஸோ 15ஆம் தேதி 800 காலில் என்ன லெவல், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேனலோட 949. ஸோ 149 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் தான். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஸோ மார்க்கெட்டை நம்ம எப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தை வச்சு மென்மேலும் உங்களோட ட்ரேடிங்கில் உங்களோட நாலேஜ், உங்களோட லாஜிக் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இதெல்லாம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டிங் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு வந்து வாட்ஸ்அப் அப்படிங்கிறது பண்ணுங்கள். ஸோ தயவு செஞ்சு கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் அப்படிங்கிறது பண்ணுங்கள். ஸோ நிறையா பேர் கால் பண்ணுறீங்க, எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம வந்து காலில் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நான் கொடுப்பேன். அண்ட் தென் உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இதுலேயே இன்னும் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் லேர்னிங்லாம் இருக்குது. இந்த ஒரு 9:15 to 9:20 கேண்டில் வச்சு இன்னும் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் லேர்னிங்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒரு லேர்னிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு 1000 லைக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோவுக்கு கொடுங்க. ஒரு 500 கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோவுக்கு கொடுங்க. ஸோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 9:15 9:20க்குள்ளே வரக்கூடிய கேண்டில்ஸை வச்சு அடுத்த கட்டமாக நம்ம எப்படி நம்மளோட மேத்தமெட்டிக்கல் ஸ்டடியை நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ அப்படிங்கிறது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் நம்மளோட வியூவர்ஸுக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் ஸோ 1K லைக்ஸ் 500 கமெண்ட்ஸ், அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.